മഹത്വം നിന്റെ മേൽ ഇറങ്ങിയ, மகிமை உங்கள் மேல் இறங்கினார், നിന്റെ ഡ്രസ് കോഡ് മാറും. உங்க Dress code மாறும். മഹത്വം ഇറങ്ങുന്നതിന് മുമ്പ് അവന്റെ ഡ്രസ് എന്തായിരുന്നു? மகிமை இறங்குவதற்கு முன்பதாக அவனுடைய உடை என்னவா இருந்தது? ഇടയന്റെ ഡ്രസ്, மேய்ப்பனின் உடையா இருந்தது. മഹത്വം ഇറങ്ങിയപ്പോ, மகிமை இறங்கின போதோ അവന്റെ ഡ്രസ് அவனுடைய Dress റോയൽ ഡ്രസ്സായി മാറി, ராஜரீக உடையாய் மாறினது. കരമടിച്ച് പറ, கைதட்டி சொல்லுங்க. മഹത്വം ചുമക്കാൻ നീ തയ്യാറാണ് എങ്കിൽ மகிமையை சுமக்கடி ஆயத்தமானால் 500 രൂപയുടെ ചുരിദാർ ഇട്ടുകൊണ്ട് നടക്കില്ല. 500 ரூபாய் சுடிதார் போட்டு நடக்கல்ல. അത് 5000 15,000 25,000 ആയി മാറും. அது 5000 ரூபாயோ 10,000 ரூபாயோ அல்லது 25,000 ரூபாய் மதிப்புள்ள சுடிதாராய் மாறும். ഹല്ലേലൂയ, ஹalleluya, ஆமென். ദൈവമക്കൾ കൂടിയ ഡ്രസ് ഇട്ടാ, தேவ பிள்ளைகள் கூடின Dress-ஐ போட்டால் ആഡംബരം. ஆடம்பரம். ഫിലിം സ്റ്റാർ കൂടിയ ഡ്രസ് ഇട്ടാൽ, ஆனா பிலிம் ஸ்டார்கள் கூடிய விலை மதிப்புள்ள Dress-ஐ போட்டா നമ്മളും പോയി വായി നോക്കി നിൽക്കും. நாமும் வாயை பார்த்துட்டு நிப்போம். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் ഫിലിം സ്റ്റാറിനേക്കാൾ பிலிம் ஸ்டாரை விட ശ്രേഷ്ഠമുള്ളയാളാണ്. சிறந்த நபரா இருக்கிறீங்க. കടം മറിച്ച് ഡ്രസ് എടുക്കണ്ട, நீங்க கடை வாங்கி Dress வாங்க வேண்டாம், ദൈവത്തോട് പ്രാർത്ഥിച്ചാ മതി. தேவனிடத்துல ஜெபித்தாலே போதும். മഹത്വം നിന്റെ മേൽ ഇറങ്ങിയാൽ மகிமை உங்க மேல இறங்கினா ബ്രാൻഡ് നിന്റെ മേൽ വരും. பிராண்ட் உங்க மேலேயே வரும். எஸ், ഈ മഹത്വം ഇറങ്ങുന്നതിന് മുമ്പ്, மகிமை இறங்குவதற்கு முன்னாக അടുത്ത് വരുമ്പോ ഞാൻ എന്റെ ടെസ്റ്റ് പണിയൊക്കെ പറയാം. அடுத்தது வரும்போது என்னுடைய சாட்சிகளை உங்களுக்கு நான் சொல்லுவேன். എന്റെ അമ്മ 50 രൂപയുടെ ഫുട്പാത്തിലുള്ള ഷർട്ട് വാങ്ങി തന്നിട്ടുണ്ട്. எங்க அம்மா 50 ரூபா, அதாவது பிளாட்ஃபார்ம்ல போட்டு விக்கிற அந்த 50 ரூபா Dress தான் எனக்கு வாங்கி கொடுத்திருக்காங்க. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. പക്ഷെ ദൈവത്തിന്റെ മഹത്വം ഞാൻ കണ്ടപ്പോ, ஆனா தேவ மகிமையை நான் பார்த்தபோதோ, ഒരു മീറ്റിംഗ് കഴിഞ്ഞ് ഇറങ്ങിയപ്പോ ஒரு மீட்டிங் முடிந்து இறங்கின போது ഒരു ഡോക്ടർ എനിക്ക് 5 CKയുടെ ഷർട്ട് വാങ്ങി തന്നു. ஒரு டாக்டர் எனக்கு 5 CK Dress வாங்கி கொடுத்தா. ഹല്ലേലൂയ. ஹalleluya. നിങ്ങൾ വീട്ടിൽ നെറ്റിൽ പോയി അടിച്ചു നോക്കിയാൽ അതിന്റെ പ്രൈസ്, அவன் நீங்க நெட்ல போய் அடிச்சு பார்த்தா அதனுடைய விலை என்ன என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம். നിന്നെ ദൈവം ബ്രാൻഡ് ഡ്രസ് ധരിപ്പിക്കും. உங்களுக்கு தேவன் பிராண்ட் Dress-ஐ கொண்டு உடுத்துவிப்பார். മഹത്വം ഇറങ്ങുന്നതിന് മുമ്പ് மகிமை இறங்குவதற்கு முன்னதாக ഡൈനിങ് ടേബിളിൽ ഇരുത്തത്തില്ലായിരുന്നു. டைனிங் டேபிள்ல உட்கார வைக்க மாட்டாங்க. ஹalleluya. ഇപ്പോൾ இப்போ രാജാവിന്റെ ഡൈനിങ് ടേബിളിൽ ராஜாவின் டைனிங் டேபிள் മഹത്വം ഇറങ്ങിയാൽ, மகிமை இறங்கினால் നിന്റെ ലൈഫ് സ്റ്റൈൽ മാറും. உங்க லைஃப் ஸ்டைல், வாழ்க்கையின் தரம் மாறும். മഹത്വം ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്താൽ ஆமே, கைகளை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். ഇന്ന് രാത്രി എത്ര പേര് ആഗ്രഹിക്കുന്നു? இந்த தடவை எத்தனை பேர் நீங்க விரும்புறீங்க? ഹല്ലേലൂയ. ദൈവ മഹത്വം എന്റെ മേൽ ഇറങ്ങണം. தேவ மகிமை என் மேல் இறங்கட்டும் என்று சொல்லி മുൾച്ചെടിയിൽ ദൈവ മഹത്വം ഇറങ്ങി. உச்சடியில் தேவ மகிமை இறங்கினது. 30 ലക്ഷം പേരുടെ ലീഡറായ മോശ എഴുന്നേറ്റു. மோசே 30 லட்ச ஜனங்களின் தலைவனாய் எழும்பினான். ആർക്കും വേണ്ടാത്ത മുൾച്ചെടിയിൽ ദൈവ മഹത്വം ഇറങ്ങി. யாருக்கும் தேவையில்லாத முச்சடியில் தேவ மகிமை இறங்கின போது ആ മുൾച്ചെടിയുടെ ഫ്രണ്ടിൽ നിന്ന് அந்த முச்சடிக்கு முன்னதாக நின்று 30 ലക്ഷം പേരെ നയിക്കുന്ന ഒരു ലീഡർ, 30 லட்சக்கணக்கான ஜனங்களை நடத்தக்கூடிய ஒரு தலைவன் എഴുന്നേറ്റ് വന്നു. எழும்பி வந்தான்.